5 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்சி காலத்தில் நாம் பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம். கறவை பசுக்கள் வழங்குற திட்டம், வெள்ளாடுகள், நாட்டுக்கோழி குஞ்சுகள் வழங்குற திட்டம். அதே போல் ஏழை எளியோர்களுக்காக அம்மா அவர்கள் கொடுத்தது தான் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் அந்த திட்டம், அதையும் நிறுத்திட்டாங்க. 50,000 ரூபா திருமண செலவு கொடுத்தோம், அதையும் நிறுத்திட்டாங்க. லேப்டாப் கொடுத்தோம், நிறுத்திட்டாங்க. சைக்கிள் கொடுத்தோம், நிறுத்திட்டாங்க. இருசக்கர வாகனம் கொடுத்தோம், நிறுத்திட்டாங்க. எல்லாத்தையும் நிறுத்தி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்க. என்ன கடன் கேட்டால் என்ன செஞ்சேன்னா திட்டம் ஒன்றையும் காணும். ஆனால் இன்றைக்கு விலைவாசி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, இப்போ எல்லாத்தையும் வரி ஏற்றி விலைவாசி ஏற்றி இன்றைக்கி ஏழை நடுத்தர மக்களை நடுத்தரவில் நிற்க வச்சுட்டாங்க. நீங்களாம் சிந்திச்சு பார்க்கணும். இதையெல்லாம் உணர்ந்து தான் இன்றைக்கு தேர்தல் வர இருக்கின்றது. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமரை நேரில் சந்தித்து அவர் இந்த ஏழை எளியோர்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அம்மாவின் ஆட்சிகள் அதை கொடுக்க வேண்டும், மீண்டும் நாங்கள் ஏதாவது இந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லி அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் தேர்தல் முடிந்து முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் பொறுப்பேற்றவுடன் அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும், ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரிட்ஜ் கொடுக்க போறோம். அதே போல மகளிர் தொகை, மகளிர் குடும்ப தலைவிகளுக்கு 2,000, முதியோர் ஓய்வூதிய தொகை 2,000. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மகளிருக்கு வட்டியில்லா கடன் கொடுக்க போறோம். அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா நியாய விலை கடைக்கு போனீங்கன்னா அரிசி வாங்குறீங்க, அதோட பருப்பும் பாமாயிலும் இலவசமாக வழங்கப்படும். அதே போல கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடம் இல்லை, வீடு கிடையாது. வீடு இருந்தால், இடம் இருந்தால் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை. அந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மாவின் பெயரில் வீடு கட்டும் திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் வீடு இல்லாத அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்கிற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா கோயிலுக்குமே, மதுரை வீரன் கோயில் உட்பட அனைத்து கோவில்களுக்குமே புனரமைப்பு நிதியாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்கிற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இருசக்கர வாகனம் 5 லட்சம் மகளிருக்கு இருசக்கர வாகனம் 25,000 ரூபாய் மானியத்தில் வழங்கப்படும். இப்படி நல்ல பல திட்டங்களை, விவசாய கடன், கல்வி கடன் ரத்து செய்யப்படும். இப்படி பல்வேறு திட்டங்களை நாம் கொடுக்க போறோம். அந்த திட்டங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் நீங்கள் அனைவரும் ஒருமுகமாக இருந்து, குறிப்பாக பெண்கள் ஒரு ஓட்டு கூட மாறக்கூடாது, எல்லாம் ரெட்டலை சின்னத்தில் போடணும். நீங்கள்லாம் முதல் பட்டன் நம்மளுக்கு தான், முதல் பட்டன் நீங்க போடுறீங்க. கடந்த முறையே இந்த தொட்டம்பட்டியில மிக அதிக வாக்குகள் நாம் தனிச்சு நின்னே வாங்கியிருக்கிறோம். இன்னும் எதிர்த்து நிற்பவர் டெபாசிட் போகணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாக்குகள் 100% நமக்கு விழுந்ததாக இருக்க வேண்டும். எங்கள் அனைவரும் சிறந்த முறையிலே பணியாற்றி நம்முடைய வெற்றிக்கடியை என எடப்பாடியத்தில் சமர்ப்பிப்போம். அதிலேயும் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலே தொட்டம்பட்டி தான் மிக அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த சரித்திரத்தை உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.